சதப்பா இருக்கு இளஞ்சனைய. இங்க மட்டும் என்ன வாழுது? அது எனக்கு வயிறு ஆலமரத்துல கட்டின இளங்கோடி மாதிரி தொங்குது. அது வயிறா வண்ணம் பாறையான்னு தெரியல. உங்க வயிறை பார்க்கத்தான் இந்த கூட்டம் வண்டி ஏற்றி வந்தது. என்ன சொல்ற? எந்த வயித்த பாக்குறதுக்கா? காதல் பிசாசு காதல் பிசாஸ் ஏதோ சவிக்கியம் பருவ இல்லை. பரு இல்லையா? பரு இருக்கு ப்ரோ. இந்த பாட்டுல அப்படித்தான் பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க? தே பிடிக்க தே பிடிக்க தீ பிடிக்கயா முண்டை தீ பிடிக்க சொல்லு. இப்ப பாரு அவங்க சிரிப்பாங்க. தீ பிடிக்க லப்பர கடை. அது எங்க இருக்குது? அது லப்பர கிடையாது, கருக்கருவா. ஒன்ன பெத்தவள பார்த்தா செருப்பு கிட்டே அடி பண்ணி. உனக்கு மான கட்டு மரியாதை. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு சரியா? சிங்கின்னா சிங்கி அடியா அடியா. ஏன் குஞ்ச கடி. நான் பார்த்தா அள்ளி வச்ச மல்லிகைய பொட்டி வச்ச புன்னகைய என்ன மாயா இந்த மாட காத்து சூடு ஏத்தம் விளக்கு வச்ச நேரத்தில் முண்டை தந்தான சொல்லு. தந்தா நன்னா சொல்லு. தந்தா நன்னா ஆயிருக்கிறவன் போல மாதிரி. சுசீலா அம்மா உன்னை பார்த்துச்சுன்னா விளக்க மாட்டை அடிச்சு விட்டு எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு காலை 7 அறை விடிய சொல்லி பார்க்க இல்ல. என்னது விடிய கால வராது இதுல? ராக்கோலி கோவையில் சட்டி ஓடல சட்டி ஓடலங்க. என்னங்க சிகப்பா வாமாட மாதிரி தெரிஞ்சு. என்ன எம்கேஆர் என்ன ஆச்சு? என்ன பண்ண நீ? புள்ள மறந்துருச்சு. தூக்குறேன் ஊட என்னமோ காமக்காய். இது தீபாவளி புசுவான மாதிரி என்னமோ சட்டி கலரா. ஆம்பளை காலு மசுறு வச்ச ஒம்பளை வழங்குவாளா? முத்துலட்சுமி ராதாகிருஷ்ணா. ராதாகிருஷ்ணா பெரிய ஆளா? பெரிய பருப்பா? இல்ல கேக்குறேன். என்ன என்ன சவுண்ட் வருதா? அவனுக்கு நீர் வந்துருச்சு. அதே கடைசியா ராதாகிருஷ்ணா 2 கொம்பு முளைச்சிருக்குதா? இல்ல கேக்குறேன். ஒத்த கொம்பு. ஒரு கொம்ப கூட காணா. இங்க ஒத்த கொம்புங்கற. அத காட்ட முடியாது, நீ ஸ்டேட்டஸ் வச்சிருவ. ஐயோ ஸ்டேட்டஸ் வச்சால புளு புளுன்னு தான் இருக்கு. அப்படியே புளு புளுன்னு இருக்காது. லாங் லெந்த் புளுன்னு இருக்கும். லாங் லெந்த் அந்த சாக்கப் சார். சார் அமுக்குனா திஸ் கிரிஸ் லவால. அங்க அமுக்குறதுக்கு என்ன இருக்குது? அமுக்குங்கற. சார் அமுக்குமா முக்குமா? ஏதோ முக்குமா? ஒரு முக்குமா கோத்தா ஒரு குத்மா. கோத்தா கமனா கோத்தா முண்டை. உனக்கு மானம் கெட்டு போயிரு வெச்சுக்க. மானம் கெட்டாதான் மழை வரும். நல்லா இருக்கின்ற மானம் இருட்டடைந்து கெட்டு போனாதான் இந்த சம்சாரிக்கு மழவையும் கை தட்டலாம். நீ என்ன கேட்டாலும் விளக்கம் சொல்லுவேன். இல்லைன்னா என்னை எதுல சேர்த்துரு. எதுல சேர்க்கிறாங்க? கேள்விக்கு பதிச்சுன்னா உன் கப்பலையும் கூட என் முகத்தை தேய்ச்சிரு. கப்பலையும் கூட முகத்தை தேய்ச்சிரு. வித்தியாசமான ஆள் தான். உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அமெரிக்காவில் ஒரு ட்ரம்ப் இருக்காருல்ல. ட்ரம்ப் இருக்காரா? ட்ரம்போட அப்பா வேற என்ன? அமெரிக்கால ட்ரம்ப் எங்க இருக்காரு? அம்மாவோட ட்ரம்முக்கு பேரு ட்ரம்ப் தாயா. அமெரிக்கா அதிபர் ட்ரம்மோட அப்பா வேற என்னன்னா? என்னது? வாலி. என்ன சாப்பிட்டா? ஏன் ஜிங்கியா எங்க ரொம்ப அறிவு. அவங்க அம்மா வேற அண்டா. அப்ப அவங்க அப்பா பேர் என்ன? செம்பு. அவங்க பாட்டேந்தே ஒம்பு. நம்புண்டே. என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. சரி. மை பாய். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய கலிசரி எம்கேஆர் கரடுமுரடு பாதையிலே கருவக்காட்டிலே நிறுத்து பிறக்கிறவங்களை உங்கள் மத்தியிலே நகைச்சுவை நடிகராக இதோ அறிமுகம் செய்கிறேன். மை ஸ்டூடெண்ட். பட்ட நிலவு போல யசனக்காங்கொட்டும் கூட வடாமல்லி என் வடாமல்லி பூமலகே யசனக்காங்கொட்டும் கூட உருட்டி முளைக்கையில் யசனக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏஜனுக்கா முட்டு குடே.
ஏய் என்னவோ நடக்க போகுது. ஏய் டேபிள உடைக்க போறாங்க. சாமிஜி டேபிள தள்ளித்தானே உங்களுக்கு போட. டேய் ஐயா உங்களை இங்கே தான் போட சொன்னேன். 8 மணி. ஏய் சாமி கும்பிடுமா? கும்பிடு கும்பிடு விழுந்து கும்பிடு. அடே விழுந்து கும்பிடி, விழுந்து கும்பிடுறீன்னு. ஏய் இருமா, ஏதோ ஒரு கண்டென்ட் நகைச்சுவை பண்ண வந்திருக்கேன். அந்த புல்லட்டை சாட் பண்ணிட்டேன். அடே அடே ஏலே ஏ வா அடி கோத்தா. ஏய் மெட்ராஸ் சாமி அப்படி தான் பேசுவாங்க. டேய் 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 எப்பதான்டா அரை வாங்கி சாக போறாங்க ரெண்டு பேரும். தம்பி அந்த கையத்தை அப்படி வைக்க சொன்னேன். உன் கண்டென்ட் மசால மண்ணு விழுக. வயிறை முக்கி வை. முக்கினா வெளியே பிறகு தண்ணி குதிமேனே. உங்க நகைச்சுவையில் மண்ணு விழுக. அடே இங்கே ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூச்சிக்கிட்டே இரு. பெரிய மாலைக்கடை ஓனர் மையன் டேய் ஏ வா டேய் 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 ஆடு வத்துறாரு. ஏ அவங்களே எதுக்கு வந்து தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு வந்தா உன்னை போட்டு மயிரை போடுவாங்க. வா ஏ வா நீனும் கழட்டி நில்லுமா, நான் கொலக்கட்டை புழிஞ்சு வைக்கிறேன். பிரசாதம் சாப்பிட்றாரு சார். அவங்க அப்பா இறந்து போனார். யார் உங்கள் குலசாமியா? என் கொலசாமி. எங்கள் அப்பா செத்து சாமியாக போயிட்டார். இவர் உங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா இல்லை அவராக தூக்கிட்டு வந்து எந்த ஊர்லடா செத்த அப்பையும் ஜாமியாக வந்து டேபிளை தூக்கிட்டு வந்தேன். ஏன் அவராக வந்து டேபிளை போட்டிருக்கு? என்னாச்சு பிரச்சனையா? பங்காளி சண்டைங்க. பங்காளி சண்டையில் எங்கள் அப்பாவை என்னை கும்பிட விட மாட்டோம்ட்டாங்க. அப்புறம் அதே என் கண்டாளி மனை பிரித்து கூட்டு வந்துட்டேன். கை தட்டலாம். உலகத்திலே பெத்த தகப்பனை சாமி விற்கலப்பா. இப்படி ஒரு நகைச்சுவை நான் எங்கனையும் பார்க்கல. எந்த ஊரோட சாமி வந்து டேபிளை போட்டுக்கிட்டுச்சு. ஐயா அது சாமியெல்லாம் கிடையாது. உங்கள் அப்பையும் செத்து போனேன், தெய்வமாக இருக்கேன். ஆமாங்க. அந்த பிள்ளைய இதே மாதிரி ஏறி உட்கார சொல்லுங்களேன். ஊது ஊற்றி குத்தி விட்றேன். தம்பி இங்கே வாங்க தம்பி. நீ காலையில் புதுக்கோட்டையில் இறங்கி இங்கே நான் என்னையாவது டீ கடையில் கிளாஸு கழுவி பொழைச்சிக்க. நீ நாடகத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். வலது கையை தானே வைக்க சொன்னேன். இப்படி மயிர் மயனே எல்லாம் உன்னையால தாண்டி. நீ வந்த கரங்குளத்து முனி அடிச்சிருச்சு அவங்கள. இதை அங்கே தூக்கிட்டு போங்க மாப்பிள்ள. பெருசாக உட்காந்துருவார், பெரிய லோலர் டிரைவர் மாதிரி. தம்பி எங்கள் அப்பாவை அப்படி சொல்லாதீங்க. உங்கள் அப்பாவா? எங்கள் அப்பானா எனக்கு தெய்வம். அப்பா அதுக்காகத்தான் எங்கள் அப்பா இறந்தும் இந்த கூத்திமனுக்கு செலவு வச்சிருக்கேன். இதா ஏன் நாக்க தொங்க போறாரு? செவரொட்டி கடையில் எவ்வளோ தரா? நான் எங்க உங்கள் அப்பா பொடி ஓடுவாரா? இந்த பொடி பவராக இருக்குமுங்க. அதை விட இந்த பொடி பவராக இருக்கு. அது பொடி இல்லை, அது சொட்டு நீர் பாசானம். இல்லை உங்களுக்கு தும்மல் ஒரே நாளில் நிற்கணும்னா இந்த பொடியை போடுங்க. அது பொடி இல்லைங்க, கிளியாஞ்சட்டி. தள்ளிக்கங்கடா, நாங்கள் நாடகம் ஆட போகிறோம். வாடா. டேய் ஆய் இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னது? நான் செய்யும்போது இப்போ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ ஆள் பார்த்தா 200 கொடுப்பியா? 160 வாங்கிக்கப்போ. 160 ரூபாடா. கணக்கில் கரெக்டாக இருக்குன்னு ஆள் வந்தா ஆனால் அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அமுட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு ரெடி. பட்ட நிலவு போல யசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி. ஏ வாடாமல்லி பூவலகே யசனக்காங்கொட்டும் கூட காம்புட்டு கூட. என்னடா குண்டியை தொடுறியான்? நல்ல இதுன்னு வண்டியாண்ணா. நல்ல பிள்ளையா தானே இருக்கு, சூப்பர் பிள்ளையா இருக்கு. ஏன்டா கிட்டத்துல போய் ஆமா நக்குன போ முண்ட. ஏய் என்னடா ஓத்தா? ஏய் ஒரு அளவுக்கு தேராதா பாருங்கண்ணே. சண்டை வேணாம்னா அவன் கண்டாலுமே அடிக்க வரையானே. மரியாதை முக்கியம். சபையிலிருந்து பேச, சட்டையிலிருந்து கையிடுறா. ஒழுக்கமா இருறா. ஐயா இந்த மீசை யாரையா வரைய சொன்னா? இல்லை இவங்க காமெடிக்கு நான் சாகணும்டா.
அவன்தே இப்படித்தான் மீசை ஓடணும் இப்படித்தான் வந்து பேசணும்னு சொல்றான் மேடைக்குள்ள. வெளியில வந்தா கூதிமே. சக்கரா வெரி ஸ்ட்ராங் மார்க்கன்றி. வாத்தியார் என்னடா சொல்ற? காலையில உளுந்தாடா வாங்கி தர மாட்டான்டா. அதை நான் ஒன்னே சொல்லணும். அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா உனக்கு 2 கிலோ மனசு இருந்தா அடி ஒரு ஓரத்துல உனக்கு மனசு இருந்தா ஒரு 1.5 கிலோ உனக்கு மனசு இருந்தா அடி இத்தான் தண்டி உனக்கு. கிழிஞ்சு போச்சு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இன்னைக்கு சம்பட்டி விடுதலை உசுறு போயிருச்சோ. காலையில் சம்சா கேட்பாங்களே என்ன யாரை பிடிச்சி நான் சூப்பிட்டு தெரியுவேன். இந்த டபிள்யூ வேர்ல்டு மேட்ச் வெரி ஸ்ட்ராங் மேன் மார்க்கன்றி. கை தட்டலாம், மார்க்கன்றி ஜெயிச்சிட்டாரு ஒரே ஷாட். நான் என்ன சொன்னேன், போய் பின்னாடி ஒரு அடி அடிச்சுட்டு வாடான்னு போய் அடிக்கும் போது பிடிச்சிக்கிட்டே பொழந்து போச்சு. வாட்டு மிஸ்டர் நல்லா செய்யறானா? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? என்னன்னா இல்ல இது நீங்க சொல்லி கொடுத்ததானா? அதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அவன் சொந்த அடிப்பு. ஆனா எங்கேயோ பழகிருக்கான், நல்லா பழகிருக்கான். என்ன பண்ணான்? ஒரே ஆளே கீழே விழுகிற மாதிரி குண்டி அடிக்கிறானா? சாங் பாடுங்க ப்ரோ. அடி ஒய்யார நடந்து பெரிய நாட்டுப்புற பாடகர். உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடு. ஒய்யால நடந்தே முடிய பேன்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு அறையுவேன். ஒரு பாட்டு பாட விட மாட்டேன். நான் பாடிட்டா அவனுக்கு பொசு பொசுன்னு இருக்கும் போல. ஆமாம், சூப்பர் சிங்கர் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி உன்னை நான் தடங்கல் பண்ணிட்டேன். 150 ரூபாய்க்கு எவ்வளோ சம்பளமா அதை பாடுறா. அடி உதட்டோர உதட்ட வச்சு பாத்துக்கடா.